ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பைஸியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் மாவு இருந்தால் போதும். உங்களுக்கு மிச்சமான 2 கரண்டி மாவு இருந்தாலே போதும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். 2 கரண்டி மாவு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கங்க. இது கூட ஒரு அரை கப்பு ரவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சோண்டு தண்ணி அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இங்கே வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் காரம் கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கி எடுத்தால் போதும். ரொம்ப வதக்கினீங்கனாலும் கரிஞ்சு போயிடும், அந்த மசாலா ஸ்மெல் வரும். இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் அதை அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லா மையாக அரையும். தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒழுங்காக அரையாது. நம்ம அந்த ஊற வச்ச மாவில் இந்த இதை சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தான் போட்டோம், ஸோ இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை சுட்டு எடுக்கலாம். தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சுட்டு எடுங்க. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழம்பு கூட தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு 4 தோசை கூட சுட்டு எடுக்கலாம். சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.